கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சிக் காலத்தில் மாமல்லபுரம் என்னும் பரபரப்பான ஒரு கற்கோட்டை நகரம் இருந்தது. அங்கே இளங்கோ என்னும் மிகுந்த ஆர்வம் கொண்ட சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். பாறைகளின் மீது ஓவியம் வரைவதிலும் மன்னரை பற்றியும் அவரது ஆட்சியை பற்றியும் வரைவதில் அவனுக்கு பெரும் விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த ஆண்டில் மழை பொழியவில்லை. குளங்கள் வற்றிச் சுருங்கின, வயல்வெளிகள் பழுத்து போயின. மக்கள் கவலை கொள்ளத் தொடங்கினர். இளங்கோ கோவிலுக்குச் சென்றபோது சோமதேவன் ஐயா சோகமாக இருப்பதைக் கண்டான். இளங்கோ சோமதேவனிடம், ஐயா, இந்த ஆண்டு மழை திருவிழா நடைபெறாதா என்று கேட்டான். சோமதேவன் ஐயா வருத்தத்துடன் தலையசைத்தார். ஒரு நாள் மாலை அரசர் வீதிகளின் வழியே சென்றபோது அனைவரும் மரியாதையுடன் தலை வணங்கினர். சோமதேவன் ஐயா இளங்கோவுடன் பெரிய கல் சிற்பங்களுக்கு அருகே நடந்து சென்றார். மக்கள் ஏன் நம் அரசரை மாமல்லா என்று அழைக்கிறார்கள் என்று இளங்கோ கேட்டான். நம் அரசர் ஒரு வலிமை மிக்க மல்யுத்த வீரர். அவர் பல வலிமையான வீரர்களை தோற்கடித்தார். அதனால் மக்கள் அவரை மாமல்லா, அதாவது மாபெரும் வீரர் என்று அழைத்தனர். ஆனால் ஒரு அரசர் பசி மற்றும் அச்சத்தின் வீரராகவும் இருக்க வேண்டும். ஒரு நாள் அரசர் மாமல்லாவே கோவிலுக்கு வந்தார். அவர் ஆயுதங்களை கொண்டு வரவில்லை. ஒரு எளிய கோலுடனும் அன்பான உள்ளத்துடனும் வந்தார். சோமதேவன் ஐயா வறண்ட வயல்களையும் தாகத்தால் தவிக்கும் குடும்பங்களைப் பற்றி அரசரிடம் கூறினார். அரசர் ஒரு புதிய திட்டத்தை தீட்டினார். மழை திருவிழா ரத்து செய்யப்படாது, ஆனால் மாற்றி அமைக்கப்படும். இந்த ஆண்டு நமது வழிபாடு எளிமையாக இருக்கும் என்று அரசர் அறிவித்தார். கோவில் முற்றத்தில் அனைவருக்கும் சூடான உணவு பரிமாறப்பட்டது. தானியங்கள், விதைகள் மற்றும் கருவிகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. திருவிழா நிறைவுற்ற வேளையில் வானம் இறுதியாக பதிலளித்தது. மாமல்லபுரத்தின் வறண்ட பாறையின் மீது முதல் மழை துளி விழுந்தது. விரைவிலேயே மழை கொட்டி தீர்த்தது. நகரம் முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படுவதைப் போல அந்த மழை நீர் பழமையான சிற்பங்களின் மீது வழிந்தோடியது. திருவள்ளுவரின் ஞானத்தை இளங்கோ இப்போது உணர்ந்து கொண்டார். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம், வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. வானம் மழையை தடுத்து நிறுத்துமேயானால் எத்துணை சிறப்பான வழிபாடும் தன் உண்மையான நோக்கத்தை இழந்துவிடும். ஆனால் அந்த மன்னரைப் போலவே நாம் மக்களிடம் அன்பு செலுத்தி பராமரிக்கும் போது நமது பிரார்த்தனைகள் உண்மையான நோக்கத்துடனும் அர்த்தத்துடனும் மிளிர்கின்றன.